ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா சரியான சஹீஹான அகீதாவுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சொன்னாங்க. என்ன அது? சரியான அகீதா இருந்தால் என்ன நடக்கும்? நமக்கு நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் கபூலாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அடுத்தது சரியான அகீதா என்பது என்ன? என்னென்ன விஷயங்களை நாம் நம்பிக்கை கொள்ளணும், நம்முடைய கொள்கையாக உறுதியாக நம்முடைய உள்ளத்தில் நம்பணும், உண்மைப்படுத்தணும், உண்மை நம்பணும், அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யணும். இந்த மாதிரி நாம் அடிப்படையாக அறிய வேண்டிய 6 விஷயங்கள் தான் சரியான அகீதாவுடைய ஆரம்பம். முதலாவது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, இரண்டாவது அல்லாஹ்வுடைய மலக்குகளை நம்பிக்கை கொள்வது, மூன்றாவது அல்லாஹ் இறக்கிய வேதங்களை நம்பிக்கை கொள்வது, நான்காவது அல்லாஹ் அனுப்பிய ரசூல்மார்களை நபிமார்களை நம்பிக்கை கொள்வது, ஐந்தாவது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, ஆறாவது விதியின் நன்மை தீமையை நம்பிக்கை கொள்வது. இதற்கான ஆதாரத்தை நம்முடைய ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹி தஆலா குர்ஆனிலிருந்தும் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியுடைய வார்த்தை அவங்க சொன்னது ஹதீஸில் இருந்தும் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த 6 விஷயங்களும் மறைவான விஷயங்கள். இந்த நம்பிக்கைகள் குர்ஆன் சுன்னாவில் நமக்கு தெளிவாக அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதற்கு முதல்ல குர்ஆனில் இருந்த ஆதாரம் லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வலக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன். அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 177வது வசனத்துல இதை குறிப்பிடுறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். உங்களில் யாரும் உங்களுடைய முகங்களை கிழக்கை நோக்கியோ மேற்கை நோக்கியோ திருப்புவதனால் நன்மை செய்தவர்களாக, பிர் அல் பிர்ன நன்மை, அந்த நன்மையை செய்தவர்களாக ஆகிவிட முடியாது. மேற்கு நோக்கி கிழக்கை நோக்கி திருப்புறதுனால் நடந்துராது. இந்த மேற்கு கிழக்கு அப்படிங்க அல்லாஹ் தஆலா ஏன் குறிப்பிடுகிறான் அப்படிங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா அவங்களுடைய தஃப்சீர்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த ஆயத்து இறக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன் மேற்கு கிழக்குனா, இங்க கவனிங்க, முஸ்லிமுடைய கிப்லா, முதல் கிப்லா எதுவா இருந்தது? பைத்துல் முகத்தஸ். அதாவது ஜெருசலமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்தும் தொழுதாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து ஆரம்பத்தில் தொழுதாங்க. இதற்கு பிறகு, அதாவது மதீனாவுக்கு வந்த பிறகு உள்ள நடக்கிற விஷயம், அதுக்கு பிறகு ஒரு 1.5 வருடம் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து ஒரு 1.5 வருடம் ஆன பிறகு மக்காவிலே இருக்கக்கூடிய காபாவை நோக்கி அல்லாஹ் தஆலா கிப்லாவாக அதை ஆக்கிவிட்டான். ஆகவே எல்லாரும் கிப்லாவை அதன் பக்கம் திருப்பிட்டாங்க. இவன் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹி தஆலா குறிப்பிடுறாங்க, வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி கிப்லாவை அல்லாஹ் மாற்றி மதீனாவில் ஆயத்தை இறக்கி மக்காவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி ஆக்கி கொள்ளுங்கன்னு சட்டம் இறங்கினோடனே இது என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு பாரமாக இருந்தது. அஹ்லுல் கிதாபா இருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் ஏன் இப்படி இதுவரைக்கும் ஜெருசலமை நோக்கி இருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி இருந்தது ஏன் இப்படி மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு அவங்களுக்கு அது பாரமா இருந்துச்சு. ஏன்னா முன்பு வரைக்கும் அந்த யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிப்லா எதுன்னு கேட்டா யூதர்களுக்கு பைத்துல் முகத்தஸ் தான். இன்னைக்கு அவங்களுக்கு அதுதான் கிப்லாவா இருக்குது. அப்போ காபாவை நோக்கி திருப்பியது அவங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. இதே மாதிரி முஸ்லிம்களும் சிலருக்கு இதுவரைக்கும் நம்ம பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுமே, இப்ப ஏன் காபாவை நோக்கி அப்படின்னு நினைச்சாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா அதற்கான காரணத்தை விளக்கி தான் இந்த ஆயத்தை இறக்கினான். உங்களுடைய முகங்களை மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி திருப்புவதனால் நன்மை அடைந்துட முடியாது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது, கட்டளைக்கு கீழ்ப்படிவது தான் முக்கியம். அல்லாஹ் எந்த பக்கம் திரும்ப சொல்றானோ அந்த பக்கம் திரும்பணும், அவ்வளவுதான். அவன் கிழக்கு நோக்கி திரும்ப சொன்னா திரும்பணும், மேற்கு நோக்கினா திரும்பணும். ஏன் இங்க கிழக்கு மேற்கு அப்படின்னு சொன்னா, இதுல விஷயம் என்னன்னா, கிழக்கு அல்லது மேற்கு திசையுடைய இந்த திசையை சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதான் இங்க முக்கியமே தவிர இங்க திசை முக்கியம் இல்லை. அபுல் ஆலியா அப்படிங்கிற
ஒரு தாபிஈ, அதாவது சஹாபாக்களை சந்திச்சவங்க, அவங்க சொல்றாங்க, யூதர்கள் மேற்கு திசையையும் கிறிஸ்தவர்கள் கிழக்கு திசையையும் முன்னோக்கி வந்தாங்க. எப்ப? மதீனாவில் இருந்தவங்க. யூதர்கள் மேற்கு திசை, மதீனாவிலிருந்து அவங்க ஜெருசலேமை நோக்கி, சரியா? அதுவே கிறிஸ்தவர்கள் அவங்க கிழக்கு திசை நோக்கி. இப்படி அவங்க கிபிலாவாக தாங்க வழிபடுறதுக்கு, தங்களுடைய வணக்கங்களை செய்யறதுக்கு வச்சிருந்தாங்க. இந்த சமயத்துல தான் அல்லாஹ் தஆலா, நீங்க கிழக்கை நோக்கி மேற்கு நோக்கி முகங்களை திருப்பதெல்லாம் நன்மை அடைந்துட முடியாது, இதனால நன்மை கிடைச்சிடாது. உண்மையாகவே நன்மைங்கிறது என்னன்னு கேட்டா, அகீதாவோடு சரியான நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுவது, கீழ்ப்படிவது தான். இப்ப முஸ்லிம்களாக இருந்த சஹாபாக்கள் என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த உடனே கிப்லாவை திருப்பி கொண்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை கேட்ட உடனே என்ன செய்தாங்க? ரசூலும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி கீழ்ப்படிஞ்சாங்க. உடனே சஹாபாக்களும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி உடனே கிப்லாவை காபாவை நோக்கி திருப்பி கொண்டாங்க. அப்ப உண்மையான நல்ல செயல் அல் பிர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, நம்முடைய அகீதாவில் இருக்கு. அகீதாவின் படிதான் இது நடக்கும். யகூதிகள் முஸ்லிம் ஆகல, அதே மாதிரி நசாராக்கள், நசாரானா யாரு? கிறிஸ்தவர்கள், அவங்களும் இஸ்லாம தழுவல. அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சு. எங்களுடைய கிப்லாவை நாங்க எப்படி விட்டு கொடுப்போம், எங்களுடைய கிப்லா மேற்கு, எங்களுடைய கிப்லா கிழக்கு அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் சொன்னா, உண்மையாகவே ஈமான்னா என்ன, அல் பிர் அப்படின்னா என்னன்னு கேட்டா, வலகின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹ். உண்மையிலே பில் பிர் என்று சொன்னா, நன்மைன்னு சொன்னா, முதலாவது ஆமன பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நம்பிக்கை கொள்வது, வல் யௌமில் ஆகிர், மறுமையை கொண்டு நம்பிக்கை கொள்வது, வல் மலாயிகா, மலக்குகளை கொண்டு நம்பிக்கை கொள்வது, வல் கிதாப், வேதத்தை கொண்டு குர்ஆனை கொண்டு நம்பிக்கை கொள்வது, வன் நபியீன், அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை நபிமார்களை நம்பிக்கை கொள்வது. இந்த நம்பிக்கை தான் உண்மையான பிர். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சஹீஹான சரியான அகீதாங்கிறது எவ்வளவு முக்கியம்னா, அதுதான் முதல்ல பிர், அதுதான் நன்மை, மகத்தான நன்மை. இரண்டாவது, இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா 5 விஷயங்களை இங்க சொல்லிட்டான். ஈமானுடைய 6 தூண்கள்ல 5 விஷயங்கள் இது சொல்லப்பட்டுருச்சு. என்னென்ன? அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை, அதே மாதிரி மலக்குகளை பற்றி நம்பிக்கை, வேதங்களை பற்றி நம்பிக்கை, நபிமார்களை பற்றி நம்பிக்கை, மறுமை நாளை பற்றி நம்பிக்கை. ஏன்னா மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அப்ப 5 விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நம்பிக்கை கொள்வதுதான் பிர், நன்மை என்று இங்க சொல்லியிருக்கிறார். அப்ப செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதற்கு ஏற்ற மாதிரி தான் அமையணும். அமல்கள் எல்லாம் இதற்கு ஏற்ற மாதிரி அமையணும். ஒருத்தர் அமல்ல நான் சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு மாறு செய்துட்டு கொள்கையில சரியில்லைன்னு வைங்களேன், அவர் உண்மையில கொள்கையில சரியில்லைன்னு அல்லாஹ்விடம் அவருடைய அமலை ஏற்கப்படாது. கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுடைய அமல்களை சரி செய்யணும்னு நினைச்சாங்க, ஆனா அகீதாவுல சரியில்லை. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல, நபியை ஈமான் கொள்ளல, மறுமையை ஈமான் கொள்ளல, அதாவது பல வகையில வழிகட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த ஆயத் நாம் ஈமானுடைய அடிப்படைகளா இருக்கக்கூடிய 5 விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல குறிப்பிட்டிருக்கிறான். அடுத்து நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா இன்னொரு ஆயத்தை கொடுக்கிறாங்க. அந்த ஆயத்தும் நாம் எல்லோரும் அறிந்த ஆயத்து, ஆமனர் ரசூலுடைய ஆயத். சூரா அல் பக்ராவுடைய 285வது ஆயத். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி. கவனமா கேளுங்க. வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வ ருசுலி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி. இங்க ருசுல் நபிமார்கள், தூதர்கள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அதாவது என்னுடைய தூதர், அதாவது ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், தன்னுடைய இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கப்பட்டதை தூதர், அதாவது ரசூலுல்லாஹ்வை சொல்றான், நம்பிக்கை கொள்கிறார். உண்மையாகவே அவர் நம்பிக்கை கொள்கிறார். அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கிற ஈமான் கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்கிறார். வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி, இவர்கள் எல்லோருமே, நபியும் சரி அவரோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லோருமே ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். ஓ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குகளை கொண்டு நம்பிக்கை கொள்றான். உண்மையில அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கிறான், அவர்களுக்கு சில வேலைகளை கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு சில பண்புகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொன்னபடி அவங்க நம்பிக்கை கொள்றாங்க. வ குதுபிஹி, வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ் வேதங்களை இறக்கி இருக்கிறான், அந்த வேதங்கள்ல பெயர் சொல்லி இருக்கிற வேதங்களை பெயரோடு நம்பிக்கை கொள்றோம்.
அல்லாஹ் பல வேதங்களுக்கு பேர் சொல்லல நமக்கு. அந்த பேர் சொல்லாவிட்டால் அல்லாஹ் இறக்கி இருக்கான்னு நம்பிக்கை கொள்கிறோம். ஒரு ருசுலிஹி, அல்லாஹ் அனுப்பி நபிமார்களை தூதர்களை நம்பிக்கை கொள்கிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, இந்த தூதர்களில் எந்த ஒருவரையும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நாம பாகுபாடு காட்டாமல் நம்பிக்கை கொள்றோம். எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தான் என்பதுல ஒரு தூதரை ஏத்துக்கிறது இன்னொரு தூதரை மறுத்துறது அப்படி அல்ல. ஆனா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்க? அல்லாஹ் அனுப்பிய தூதர்கள் நினைத்தவங்களை ஏத்துக்கிட்டாங்க, நினைச்சவங்களை மறுத்தாங்க. யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நிராகரிச்சிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியை நிராகரிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? ஆனா நாம அல்லாஹ் அனுப்பி எல்லா தூதர்களையும் நம்பிக்கை கொள்கிறோம். ஈசாவையும் நம்பிக்கை கொள்கிறோம், யூதர்களை போல நிராகரிக்கல. ரசூலுல்லாவை நம்பிக்கை கொள்றோம், கிறிஸ்தவர்களை போல ரசூலுல்லாவை நிராகரிக்கல, நாம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். யாரையும் நாம பாகுபாடு கட்டல, அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். இது நம்முடைய ஈமான். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சூரா பக்ரா 2வது சூரால 285வது ஆயத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னொரு ஆயத்தையும் நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வ ரசூலிஹி, அவனுடைய தூதரை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள். வல் கிதாபி, அவனுடைய வேதத்தை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, அந்த வேதம் அவனுடைய தூதருக்கு இறக்கப்பட்டது. அந்த வேதம் எது? அல் குர்ஆன். நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற வேதம் இருக்குதே, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள். வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கப்ல், அது மட்டுமல்ல, இந்த வேதம் குர்ஆனுக்கு முன்னாடி அல்லாஹ் இறக்கிய வேதங்களை கொண்டும் நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே நம்ம தௌராத்தை நம்பிக்கை கொள்கிறோம், இன்ஜீலை நம்பிக்கை கொள்கிறோம். அதற்கு முன்பு இறக்கப்பட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட வேதம் ஜபூர், அதை நம்பிக்கை கொள்கிறோம். இன்னும் இந்த பெயர்கள் தெரியாம எவ்வளவு வேதங்கள் எல்லாம் இறக்கி இருக்கிறான், அந்த வேதங்களை எல்லாம் நம்பிக்கை கொள்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா இதை கட்டளையிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களின் சொல்லி நமக்கு தான் கட்டளையிடுறான். அப்ப இந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் கட்டளையிடுவதை தான் அல்லாஹ் தஆலா ஆமீனுன் கட்டளையிடுறான். முதல்ல ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், உண்மைப்படுத்துங்கள் அர்த்தம். அதுக்கு உண்மை நம்புங்க, இதுல பொய் இல்ல, இது சத்தியம், இது உண்மை, நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒமை யக்ஃபுர் பில்லாஹி, இதுவரைக்கும் ஈமானை பற்றி அல்லாஹ் சொன்னான். இப்ப அதுக்கு எதிரான குஃப்ரை பத்தி சொல்றான். ஒமை யக்ஃபுர், யார் நிராகரிக்கின்றாரோ, பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை நிராகரிக்கிறாரோ, ஓ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குகள் மீதான நம்பிக்கையை நிராகரிக்கிறாரோ, வ குதுபிஹி, அவனுடைய வேதங்கள் மீதான நம்பிக்கையை நிராகரிக்கிறாரோ, வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்கள் ரசூல்மார்கள் மீதான நம்பிக்கையை நிராகரிக்கிறாரோ, புறக்கணிக்கிறாரோ, வல் யௌமில் ஆஹிர், அவனுடைய மறுமை நாளை கொண்டு உள்ள நம்பிக்கையை, சொர்க்கம் நரகம் அத்தனை நடக்க போற அத்தனை நிராகரிக்கிறாரோ, ஃபகத் ضل ضلالا بعيدا, அவர் வழிகேட்டிலேயே மிக பகிரங்கமான, தெளிவான, மிக தூரமான கேடான ஒரு பாதை, ஒரு கெட்ட பாதை. அந்த கெட்ட பாதை ரொம்ப தூரமா இருக்கு. அந்த பாதையில ரொம்ப தூரமா ஒருத்தர் போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவர் திரும்புறது எவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு நீளமான தூரமான வழிகேடான பாதையிலே அவர் போய்விட்டார், அதிலே விழுந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபக்கது ضل, சருகி தவறி மிக தூரமான வழிகேட்டுக்கு போய்விட்டார்னு சொல்றான். அப்ப என்ன? குஃபுர் அப்படிங்கிறது மிகவும் தூரமான வழிகேடு. ஒருத்தன் குஃபுருக்கு போயிட்டான்னா அவன் அதில் விட்டு வெளியேறது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். முதல்ல குஃபுரை பத்தி, இறை நிராகரிப்பை பத்தி ஈமானுடைய அடிப்படையில் படிக்கிறோம். இந்த அடிப்படையில் குஃபுர் வருவது இருக்குதே, அது ஒரு பெரிய வழிகேடு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இங்க மேற்கோள் காட்டுறாங்க. இந்த ஆயத் சூரா நிசா 4வது சூராவுடைய 136வது ஆயத். அடுத்து இன்னொரு ஆயத்தையும் நம்முடைய ஷேக் குறிப்பிடுறாங்க. இது எத்தனையாவது ஆதாரம் சொல்லுங்க, யார் சொல்றீங்க? மொத்தம் எத்தனை ஆதாரம் பார்த்திருக்கோம்? ஈமானுடைய அடிப்படைகளை குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு நம்முடைய ஷேக் இங்க கொடுக்கின்ற ஆதாரங்கள் இதுவரைக்கும் பார்த்தது எத்தனை ஆதாரம்? இப்ப பார்க்க போறது 5வதா அல்ல 4வதா?
முதலில் பார்த்தது லைசல் பிர்ர துவல்லு அந்த ஆயத்து. இரண்டாவது ஆமனு ரசூல் பார்த்தோமா? மூன்றாவது ஆயத்து எந்த ஆயத்து பார்த்தோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி, அதான் சூரா நிசா. இப்ப பார்க்க போறது நாலாவது ஆயத்து, நாலாவது ஆதாரம். இப்படித்தான் கவனிக்கணும். எத்தனை ஆதாரம் கொடுக்கறாங்க, எந்தெந்த ஆயத்து கொடுத்தாங்க, அந்தந்த ஆயத்துல என்னென்ன விஷயங்கள் வந்துச்சு அப்படி பார்க்கணும். அப்போ இப்ப பார்க்கிறது நான்காவது ஆயத். அலம் தஅலம் அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த் இன்ன ذلك في كتاب إن ذلك على الله يسير. இந்த ஆயத் சூரா அல் ஹஜ் 22வது சூராவுடைய 70வது ஆயத். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, வானத்திலும் பூமியிலும் இருக்கின்ற விஷயங்களை அல்லாஹுதான் நன்கு அறிவான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? எல்லா வான பூமியில இருக்க எல்லாமே நல்ல அறிந்தவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். நபியே, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நிச்சயம் இவை எல்லாமே, வானம் பூமியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எல்லாமே அவனுடைய பதிவு புத்தகத்தில் உண்டு. எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதிட்டான். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? அல்லௌஹுல் மஹ்ஃபூஸ். அல்லௌஹுல் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட புத்தகம், பாதுகாக்கப்பட்ட ஏடு. அல்லாஹ் தஆலா விதி அனைத்தையும் எழுதி இருக்கிறான். வானம் பூமியில் நடக்கிற எல்லாமே, வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருக்க 50,000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதிட்டான். அத்தனையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எவ்வளவு கஷ்டம், அது எப்படி முடியும் நினைக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் எடுத்து சொல்றான், இன்ன ذلك على الله يسير. இது நிச்சயமா அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு, கஷ்டமே இல்ல, ரொம்ப லேசு. அல்லாஹ்வால முடியும். அவன் தான் ரப்பு, படைக்கிறவனே அவன் தான். அவனால் எழுத முடியாதா என்னென்ன நடக்குன்னு? வான பூமியில உள்ளத, வானத்தை பூமி படைச்சவனுக்கு தெரியாம ஒண்ணு நடந்துருமா? ஏதாவது ஒண்ணு ஒளிஞ்சிட முடியுமா? எதுவுமே இல்லை. அப்ப மறைவான விஷயங்களை நன்கு அறிந்தவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப நம்முடைய அகீதாவுடைய அடிப்படையே அல்லாஹ் மீது நம்பிக்கையில் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் மறைவானதை அறிந்தவன், அல்லாஹ் மறைவானவன். அவன் மறைவானதை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுட்டோம்னா, அல்லாஹ் சொல்லி இருந்தா நம்ம நம்பியாகணும். நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நாம் அது உண்மையை நம்புவோம். ஏனென்றால் அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான். அவனால் எல்லாம் முடியும். அவன் ஒன்றை சொல்லுகிறான், அவன் அறிந்தவன். அறிந்தவனிடமிருந்து அறிவது உண்மை. உண்மையாளன் நமக்கு ஒன்றை சொன்னால் அதை நாம் உண்மை என்று நம்ப வேண்டும். அப்போதுதான் அவனை உண்மை நம்ம நம்பினதா அர்த்தம். அல்லாஹ் ஒருத்தர் நம்பலைன்னு வைங்களேன், அவனுக்கு எது சொன்னாலும் அவன் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் சொல்றதே அவன் நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லையே, அவன் எப்படி நம்புவான்? அப்ப அல்லாஹ் மீதான நம்பிக்கை தான் நம்முடைய எல்லா மறைவான விஷயங்களை பற்றிய நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆகவேதான் முதல்ல அல் ஈமானு பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கொள்ளு முதல் இடத்துல இருக்கு. அதுக்கு பிறகு மற்றதெல்லாமே. அப்ப இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவன், ஆகவே அவன் சொல்லுவதை நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையை நம்முடைய ஷேக் இங்கே உணர்த்துறாங்க. இப்ப இதெல்லாம் 4 ஆயத்துக்கள் கொடுத்திருக்காங்களா, ஒரு ஹதீஸையும் கொடுக்குறாங்க. அந்த ஹதீஸ் ரொம்ப பிரபலமான ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு மனிதனுடைய வடிவத்துல, ஒரு கிராமவாசியுடைய வடிவத்துல மஸ்ஜிது நபவிக்கு ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு நெருக்கத்துல வந்து ஒரு மனித வடிவத்துல உட்கார்ந்து சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்வியில் ஒரு கேள்வி, قال فأخبرني عن الإيمان. நபி அவர்களே, முஹம்மதே, ஈமானை பற்றி எனக்கு எடுத்து சொல்லுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்கள், ஈமான்னா என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு எல்லாமே தெரியும், ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க பாருங்க. இங்கதான் இந்த ஹதீஸ்ல ஈமானுடைய தூண்கள், அர்கானுல் ஈமான் மொத்தம் எத்தனை? 6 இந்த ஹதீஸ்ல பார்க்க முடியும். உசூலுல் ஈமான் எத்தனை? உசூலுல் ஈமான், ஈமானுடைய அடிப்படைகள் எத்தனை? அது 6 தான். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அர்கானுல் ஈமான், உசூலுல் ஈமான், இது எல்லாமே அதுதான் அந்த 6. இங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஜிப்ரீல் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, قال ان تؤمن بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره.
மினல்லாஹின்னு வராது ஹதீஸ்ல. அது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. அதை நம்ம சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடாது. ஏன்னா அது ரசூலுல்லாஹோ அல்லாஹோ விதியோடு மினல்லாஹ்னு சேர்த்து சொன்னது இல்லை, அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆகவே நம்ம மினல்லாஹி தஆலா சொல்லக்கூடாது. இந்த ஹதீஸ் புகாரியில முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல பாருங்க, ஜிப்ரீல் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் ஈமான் பற்றி எனக்கு தெரிவிங்கன்னு கேட்ட உடனே சொன்னாங்க, ஈமான் என்பது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகள் வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சொல்லிட்டு திரும்ப வத்துமின, இன்னும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் பில் கத்ரி, கதிரை கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரி, அது எப்படி நம்பிக்கை கொள்ளும்? ஷர்ரிஹி ஷர்ரிஹி, ஹைர் அதாவது கதிர் விதியில் இருக்கக்கூடிய ஹைரையும் நம்பிக்கை கொள்ளணும். அந்த விதியில் இருந்திருக்குது, அல்லாஹ் எழுதியதுனால தான் அந்த ஹைர் நமக்கு நடந்திருக்குது. அதே நேரம் நமக்கு ஒரு தீமை நடக்கும், அதுவும் அல்லாஹ் விதியில் எழுதி இருக்கிற தீமை. அந்த தீமை இந்த உலக நீதிப்படி அல்லாஹ் நாடியது நடக்கும். அப்ப அதுவும் விதியில் உள்ளது. அப்ப ஷர்ரி ஹைரிஹி ஷர்ரிஹி ரெண்டையும் நம்பிக்கை கொள்ள. இது விதியோடு சம்பந்தப்பட்டது. மினல்லான்னு அல்லாஹ்வோடு இணைச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலாவோடு தீமையை இணைக்க கூடாது. தீமைக்கு காரணம் அல்லாஹ்னு சொல்லக்கூடாது, அது தப்பு, மார்க்கத்தில் நமக்கு தடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட துஆ செய்யும் போது அல்லாஹ்வை நோக்கி சொல்றாங்க, லைஸ இலைக்க ஷர், அல்லாஹ்வே உன்னோடு தீமை இணைக்கப்படாது, தீமை உன்னோடு சேர்த்து சொல்லப்படாது. ஆகவே அல்லாஹ் மினல்லாஹி அல்லாஹ்விடம் இருந்துன்னு சொல்லும் போது தப்பு, நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா விதியில் தீமை இருக்குன்னு சொல்லணுமே தவிர அல்லாஹ் எனக்கு தீமை செய்தான்னு சொல்லக்கூடாது. ஆகவேதான் அந்த மினல்லாஹிங்கிற வார்த்தை தப்பு, அது பிற்காலத்தில் நுழைக்கப்பட்டது. அதுக்கு சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவுமே இல்லை. அது நம்முடைய உலமா அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த 6 விஷயங்களையும் சஹீஹுல் புகாரியுடைய இந்த ஹதீஸ்ல, சஹீஹுல் புகாரில் 50வது ஹதீஸ், 4777வது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல முதல் ஹதீஸ்லே இருக்குது இந்த செய்தி. அப்போ இதுதான் ஹதீஸ் ஜிப்ரீல். அப்போ இதுல ஒரு முஸ்லிம் கட்டாயம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அகீதாவுடைய விஷயங்கள் 6 தூண்கள், 6 அடிப்படைகள் இதிலே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சரியாக ஈமான் கொள்ள வேண்டிய நம்முடைய அடிப்படைகளை பற்றி இங்கே இந்த அறிமுகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க.